கர்த்தராகிய இயேசுவின் இனிமையுள்ள நாமத்தில் நான் உங்களை வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். இந்த நாடுகளில் தேவனுடைய வார்த்தையுமாய் உங்களோடு கூட ஆயிருக்க தேவன் கிருபை செய்திருக்கிறார். அவர் நல்லவர், வாக்கு மாறாத தேவன், எப்போதும் நம்மோடு கூட இருக்கிறவர் தேவன் நம்மை ஆசீர்வதித்து வழி நடத்துவார். நாம் ஜெபிக்கலாம். தேவனே, பரிசுத்த பிதாவே, இந்த ராத்திரி வேளையிலப்பா உண்மை துதிக்க, உங்களுடைய வார்த்தைகளை கேட்க ஆண்டவரே, நீர் எங்களுக்கு கிருபை செய்திருக்கிறதுக்காக ஸ்தோத்திரம். எல்லா மக்களையும் நீர் ஆசீர்வதித்து பலப்படுத்தும். இந்த நாடுகளில் தெய்வீக கிருபை உள்ளவராய், தேசத்தில் ஆசீர்வதிக்கப்பட்ட மக்களாய் நாங்கள் உயர்ந்து வரப்பட நீர் கிருபை செய்ததுக்காக ஸ்தோத்திரம். எல்லா எதிரிகள், பலவீனதைகள், அந்த காலத்தின் கிரியைகள் இயேசுவின் நாமத்தில் எரிக்கப்பட ஆண்டவரே நாங்கள் செபிக்கிறேன். இந்த நாடுகளில் அப்பா எல்லா மக்களும் குணமடையப்பட, ஆசீர்வாதத்தோடு இருக்கப்பட, தேசத்தில் நன்மைகளை பெற்றுக்கொள்ள நீர் கிருபை செய்ததுக்காக ஸ்தோத்திரம். அநேகர் இந்த நாடுகளில் கண்ணீரோடு, பாரத்தோடு, வியாதியோடு, பலவீனதையோடு ஆயிருக்கும் போது அந்த மக்களுக்கு நீர் விடுதலை கொண்டு நிரப்பி, ஒரு ஆசீர்வாதத்தை கொண்டு நிரப்பி, ஒரு சௌக்கியத்தை கொண்டு நீர் நிரப்பி நீர் ஆசீர்வதிக்கிறதுக்காக ஸ்தோத்திரம். சௌக்கியத்தை கொண்டு நிரப்புதவர் நீரே. ஒரு மக்களையும் நீர் தொடுமப்பா. ஒரு விடுதல் உள்ளவராய் இருக்க ஆண்டவரே, வெற்றி உள்ளவராய் இருக்க நீர் கிருபை செய்ததுக்காக ஸ்தோத்திரம். எங்களை முற்றிலும் தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறேன். தெய்வீக பிரசனத்தால் நீர் எங்களை நிரப்பும். ஓ ஆண்டவரே, பரலோகத்திலிருந்து உம்முடைய தெய்வீக வல்லமையால் ஆசீர்வாதத்தால் ஓரோ இந்த மக்களையும் நிரப்புதகவைக்காக ஸ்தோத்திரம். உம்முடைய தெய்வீக அக்கினி ஓரோ மக்கள் மேல் ஊற்றப்படுதகவைக்காக ஸ்தோத்திரம். எல்லா இந்த மக்கள் அபிஷேகத்தோடு, வெற்றியோடு, விடுதலோடு ஆயிருக்க நீர் கிருபை செய்ததுக்காக ஸ்தோத்திரம். அநேகம் தேவைகளோடு செபிக்கிற மக்கள் உண்டு. தேவனே, தேவைகளை சந்திக்க முடிந்தவர் நீரே, பாதுகாக்குதவர் நீரே, ஒரு நாள் வழி நடத்துதவர் நீரே. இந்த ராத்திரி வேளையிலப்பா எல்லா இந்த மக்களுடைய தேவைகளை நீர் சந்திக்கதகவைக்காக ஸ்தோத்திரம். ஓரோ இந்த மக்களையும் ஆண்டவரே உம்முடைய கரத்தில் ஒப்புக்கொண்டிருக்கிறேன். எல்லா தெய்வீக கிருபைகளால், எல்லாவித ஆசீர்வாதங்களால் நிரப்பி நீர் வழி நடத்துதகவைக்காக ஸ்தோத்திரம். விசேஷமான வல்லமை, விசேஷமான அபிஷேகம் ஓரோ மக்கள் மேல் ஊற்றப்படுதகவைக்காக ஸ்தோத்திரம். ஓ ஆவிக்குரிய சரீரங்கள் பலப்பட, ஆவிக்குரிய நிலையில் வளரப்பட தேவனே நீர் கிருபை செய்ததுக்காக ஸ்தோத்திரம். ஆவிக்குரிய கண்கள் திறந்தவராய், தேவனை பார்க்கிறவராய், தேவனை தரிசிக்கிறவராய், கர்த்தருடைய வார்த்தைகள் கேட்கிறவங்களாய் காணப்பட நீர் கிருபை செய்ததுக்காக ஸ்தோத்திரம். தேசத்துக்காக ஜெபிக்கிறேன். தேசத்தை நீர் ஆசீர்வதியும். எங்கள் தேசத்தில் சமாதானம் உண்டாக, பாதுகாப்பு உண்டாக தேவனே நீர் கிருபை செய்ததுக்காக ஸ்தோத்திரம். அநேகம் உலக நாடுகள், இந்த நாடுகளில் கண்ணீரோடு, பாரத்தோடு, சமாதானம் இல்லாதையாயிருக்கும் போது உலக நாடுகளில் ஒரு சமாதானத்தை கொண்டு நிரப்பி நீர் ஆசீர்வதிக்கிறதுக்காக ஸ்தோத்திரம். நீங்க கடந்து வந்திருக்கிற ஓரோ தின மக்களையும் நீர் ஆசீர்வதித்து பலப்படுத்தும். இயேசுவின் நாமத்தில் தனபிதாவே, ஆமீன், ஆமீன். கர்த்தர் நம்மை ஆசீர்வதித்து வழி நடத்துவார். பிலிப்பியர் 3 அதிகாரம் അതിന്റെ 1 വചനം നാം വാസിக்கலாம். பிலிப்பியர் 3 அதிகாரம் അതിന്റെ 1 வசனம். மேலும் என் சகோதரரே, கர்த்தருக்குள் சந்தோஷப்படுங்கள். எழுதினவைகளை எழுதுவது எனக்கு வருத்தம் அல்ல, அது உங்களுக்கு நலமாய் இருக்கும். இங்கு அப்போஸ்தலனாகிய பவுல் பிலிப்பியருக்கு நிருபத்தை எழுதப்படும் போது, மேலும் என் சகோதரரே கர்த்தருக்குள் சந்தோஷப்படுங்கள் என்று சொல்லப்படுகிறார். நாம் பாவத்திலிருந்து விடுதலை பெற்றுக் கொண்ட மக்கள், நாம் இந்த நாடுகளில் இயேசு கிறிஸ்துவினால் ஒரு சௌக்கியத்தையும் விடுதலையும் பெற்றுக்கொண்ட மக்களாய் இருக்கும் போது நாம் இந்த உலகத்தில் அதை சந்தோஷமுள்ளவராய் இருக்கட்டும். யாருக்குள்ளே நாம் சந்தோஷமுள்ளவராய் இருக்கணும்? கர்த்தருக்குள் சந்தோஷமுள்ளவராய் இருக்கணும். நாம் மேலான எருசலேமுக்கு நேராய் கடந்து வந்திருக்கும் போது நாம் இந்த உலகத்திலே அடிமைகளாய் அல்ல, நாம் இந்த உலகத்தில் அதை ஏதோ பாவத்துக்கு அடிமையாய் அல்ல, நாம்
அதை கிறிஸ்துவுக்குள் இருக்கிற மக்களாய் இருக்கிறோம், பரிசுத்தம் உள்ளவராய் இருக்கிறோம். அந்த மேலான எருசலேமில் நாம் கடந்து வரும்போது நமக்கு கிறிஸ்துவுக்குள் சந்தோஷம் உண்டாய் இருக்கும். தேவ பிள்ளைகளை, இங்கே பிலிப்பியருக்கு எழுதுத நிருபத்தில் அவர் சொல்லுகிறார், இந்த நாடுகளில் என் சகோதரரே நீங்கள் கர்த்தருக்குள் சந்தோஷப்படுங்கள் என்று சொல்லுகிறார். நான் உங்களுக்கு எழுதுவது எனக்கு வருத்தம் அல்ல, அது உங்களுக்கு நலமாயிருக்கும் என்று சொல்லுகிறார். நான் ஒரு வார்த்தைகள் திருப்பி திருப்பி உங்களுக்கு எழுதப்படுகிறது, அது உங்களுக்கு நல்லதாயிருக்கும், நலமாயிருக்கும் என்று அவர் சொல்லப்படுகிறார். இங்கே 2-3 எச்சரிக்கையின் வார்த்தைகளை அவர் கொடுக்கிறார். பிலிப்பியர் 3ஆம் அதிகாரம் அதிலே 2ஆம் வசனத்தில் வாசிக்கும் போது நாய்களுக்கு எச்சரிக்கையாய் இருங்கள் என்று சொல்லுகிறார். நாய்களுக்கு எச்சரிக்கையுள்ளவராய் இருங்கள். அதே மாதிரி பொல்லாத வேலையாட்களுக்கு எச்சரிக்கை உள்ளவங்களாய் இருங்கள். அதாவது நீங்கள் இருக்கிற விசுவாசத்திலிருந்து உங்களை பின்னாடி கொண்டு போகுத எல்லாவித விஷயங்களிலிருந்து நீங்கள் எச்சரிக்கையுள்ளவராய் இருக்கணும். உங்கள் விசுவாசத்தை யாரும் அதை தடங்கலாய் நிற்க கூடாது. உங்களை விசுவாசத்திலிருந்து யாரும் பிரிக்க கூடாது. இங்கே அதுக்காக நீங்க எச்சரிக்கையுள்ளவங்களாயிருங்கள் என்று சொல்லப்படுகிறார். பொல்லாத வேலையாட்களுக்கு நீங்கள் எச்சரிக்கையுள்ளவராயிருக்கட்டும். அவர் உங்களை விசுவாசத்திலிருந்தும் இயேசுவிலிருந்தும் பிரித்து கொண்டு போகும். அவர் உங்களுக்கு அவங்களுடைய வார்த்தைகளை சொல்லி உங்களை தேவனுடைய விசுவாசத்திலிருந்து மாம்ச கிரியைகளுக்குள்ளே கொண்டு போகும் என்று இருக்கிறதுனால நீங்கள் அதை பொல்லாத வேலையாளர்களுக்கு எச்சரிக்கை உள்ளதாய் இருக்கட்டும் என்று சொல்லுகிறார். நேற்றும் நாம் வாசிச்சு கேட்ட வசனத்தில் மனுஷரை குறித்து எச்சரிக்கை உள்ளவராய் இருங்கள் என்று சொல்லி இருக்கிறது. அதை மனுஷர்களை குறித்து நீங்களும் எச்சரிக்கை உள்ளவராய் இருக்கட்டும். அவர் உங்களை ஆலோசனை சங்கங்களில் ஒப்புக் கொடுப்பார் என்றும் ஜெப ஆலயங்கள் உங்களை வாரினால் அடிப்பார் என்றும் அங்கே சொல்லப்பட்டிருந்தது. இந்த நாடுகளில் இங்கேயும் அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார், நீங்க அதை நாய்களுக்கு எச்சரிக்கையுள்ளவராயிருங்கள், பொல்லாத வேலையாளர்களுக்கு எச்சரிக்கையுள்ளவராயிருங்கள் என்று சொல்லி சுன்னத்துக்காரர்களுக்கு எச்சரிக்கையாய் இருங்கள் என்று சொல்லப்படுகிறார். அந்த நாடுகளில் அதை விருத்த சேதனம் பண்ணப்படணும் என்று சொல்லி அநேகர் புது அதை யூதா மதத்தில் இருக்கிற விஷயங்களை இங்கே கொண்டு வர பார்த்திருக்கிறது. அப்போஸ்தலனாகிய பவுல் அதை கண்டிக்கிறது. நமக்கு சரீர பிரகாரம் உள்ள ஏதோ ஒரு தேவை அல்ல, கிறிஸ்துவுக்குள் நாம் ஆயிருந்து கிறிஸ்துவுடைய விசுவாசத்திலிருந்து அந்த கிறிஸ்துவுடைய விசுவாசத்தில் முன்னாடி ஆவிக்குரிய சரீரத்தை பலப்படுத்த விஷயங்களில் நாம் முன்னாடி கடந்து செல்லட்டும் என்று அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லி இருக்கிறது. இந்த உலக பிரகாரமான விஷயத்திலோ உங்கள் சரீரத்தில் ஏதோ ஒரு மாற்றத்தை கொண்டு வரலாம் என்றோ நீங்க நினைக்க வேண்டாம் என்று சொல்லி இருக்கிறது. அந்த நாட்களில் யூதா மதத்தில் யூதர்கள் பின்பற்றின ஒரு விஷயம்தான் இந்த சுன்னத்து என்பது. அந்த விருத்த சேதனம் அதை உங்களுக்கு உங்கள் சரீரங்களுக்கு அது தேவையில்லை என்று சொல்லி அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லப்பட்டிருக்கிறது. அதனால நீங்க எச்சரிக்கை உள்ளவராயிருங்கள். அநேகர் உங்களுக்கிட்ட வந்து உங்களுடைய விசுவாசத்தை கெடுத்ததுக்காக பார்க்கும், அநேகர் உங்களை விசுவாசத்திலிருந்து பின் திருப்பியதற்காக பார்க்கும் என்று சொல்லி அங்கே சொல்லப்படுகிறது. கர்த்தர் பிள்ளைகளே, அதனால 3 விஷயங்களை அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார். நாய்களுக்கு எச்சரிக்கை உள்ளவராயிருங்கள், அதை பொல்லாத வேலையாளர்களுக்கு எச்சரிக்கை உள்ளவர்களாயிருங்கள், சுன்னத்துக்காரர்களுக்கு நாம் எச்சரிக்கை உள்ளவராயிருங்கள் என்று சொல்லப்படுகிறார். யாரும் உங்களை வந்து அதை கிறிஸ்துவின் சுவிசேஷத்துக்கு விரோதமாய் நீங்க அதை செய்யுங்க, இது செய்யுங்க, அப்படி செய்யுங்க சொல்லி வருதும் போது நீங்க எச்சரிக்கை உள்ளவராயிருங்கள் என்று அவர் எடுத்து சொல்லுகிறது. அதை விருத்த சேதனம் அதை நமக்கு தேவையில்லை என்று அவர் ரொம்ப கண்டித்து பேசியிருந்த சூழ்நிலைகள் நாம் போன நாடுகளில் அதை படித்திருக்கிறது. இங்கே அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லப்படுகிறது, மனுஷரே நாம் எச்சரிக்கை உள்ள மனுஷரை குறித்து எச்சரிக்கை உள்ளவராயிருக்கணும். அவர் நம்மை அடிப்பார்கள், அவர் நம்மை கீழே தள்ளி விடுவார்கள். அது இன்னைக்கு
இன்னைக்கு நமக்கு விசுவாசம் இருக்கிறார் என்று நினைக்கிறவங்க நாளைக்கு விசுவாசம் இல்லாதவர்களாய் நமக்கிட்ட வருவார்கள். அதனாலே இந்த நாடுகளில் மனுஷருக்கு எச்சரிக்கை உள்ளவங்களாய் இருந்து நாம் அதை விசுவாசத்தில் முன்னாடி போக விரும்புங்கள், இயேசு கிறிஸ்துவுக்குள் இருக்க விரும்புங்கள் என்று நமக்கு இங்கே பார்க்க முடிகிறது. 3வது வசனம் வாசிக்கும் போது, ஏனெனில் மாம்சத்தின் மேல் நம்பிக்கையாயிராமல் ஆவியினாலே தேவனுக்கு ஆராதனை செய்து, அங்கே அவர் சொல்லப்படுத விஷயம் என்ன? ஏன் நாம் மனுஷர்களுக்கு அதை பொல்லாத வேலையாளர்களுக்கு எச்சரிக்கையாயிருக்கணும்? ஏனென்றால் மாம்சத்தின் மேல் நம்பிக்கையாயிராமல், நாம் நம்முடைய மாம்சத்தின் மேல் நம்பிக்கையுள்ளவராய் அல்ல. இது மண்ணிலிருந்து எடுத்திருக்கிறார், இந்த மாம்சம் மண்ணிலேக்கு திரும்பி போகுவார் என்று எல்லா மனிதரும் விசுவசிக்கிறார். கர்த்தருடைய பிள்ளைகளே, வேதத்திலும் அப்படி சொல்லப்படுகிறது. நாம் மண்ணினாலே உருவாக்கப்பட்டவராய் இருக்கிறதுனால நம்முடைய மாம்சம் அதை கொஞ்ச நாளுக்குள்ள அது மண்ணின் மேல் மண்ணாய் அது சேரப்படுவார் என்று காணப்படுகிறது. அதனாலே மாம்சத்தின் மேல் நாம் எதுக்கு நம்பிக்கையாயிருக்கணும்? மாம்சத்தின் மேல் நம்பிக்கை இராமல் ஆவியினாலே தேவனுக்கு ஆராதனை செய்யுங்கள். நாம் ஆவியினாலே தேவனுக்கு ஆராதனை செய்யணும். நமக்கு ஆவிக்குரிய சரீரம் இருக்கிறது, மாம்சத்துக்குரிய சரீரம் இருக்கிறது. மாம்சத்துக்குரிய சரீரம் மண்ணினால் உருவாக்கப்பட்டது. ஆவிக்குரிய சரீரம் தேவனுடைய ஆவி அவர் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த தேவனுடைய ஆவியை அவர் கூப்பிடும் போது அந்த தேவனுடைய ஆவி அவரோடு கூட சேருகிறார். அதை நமக்கு புது சரீரமாய் அவர் நமக்கு புது சரீரத்தை கொடுக்கிறது என்று வேதத்தில் நாம் பார்க்கப்படுகிறது. கர்த்தருடைய பிள்ளைகளே, ஒரு கோதுமை விதைக்கு எப்படி புது சரீரத்தை கொடுக்குதோ அதே மாதிரி மனிதர்களுக்கும் ஒரு புது சரீரத்தை கொடுப்பார் என்று வேதத்தில் நமக்கு பார்க்க முடிகிறது. அது யாராலே கிடைக்கிறார்? இயேசு கிறிஸ்துவில் உள்ள விசுவாசத்தினாலே. இயேசு கிறிஸ்துவுக்குள் நாம் இருக்கும் போது நமக்கு அந்த நித்திய ஜீவன் கிடைக்கிறது என்று காணப்படுகிறது. கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆவியினாலே தேவனுக்கு ஆராதனை செய்த மக்களாய் நாம் காணப்படட்டும். சரீரத்தாலே அல்ல, மாம்சத்தாலே அல்ல, நம்முடைய புத்தியாலே அல்ல கர்த்தருக்கு ஆராதனை செய்கிறது. நாம் தேவனுக்கு முன்பாக அதை ஆவியினாலே தேவனுக்கு ஆராதனை செய்த மக்களாய் இருக்கப்படட்டும். கிறிஸ்து இயேசுவுக்குள் மேன்மை பாராட்டுகிற நாமே விருத்த சேதனம் உள்ளவர்கள் என்று காணப்படுகிறார். இயேசு கிறிஸ்துவுக்குள் மேன்மை நாம் பாராட்டுத மக்களாய் இருக்கிறதுனால, இயேசு கிறிஸ்துவுக்குள் விசுவாசம் உள்ள மக்களாய் நாம் காணப்படுவதனால நாம் விருத்த சேதனம் உள்ளவராய் இருக்கிறார் என்று சொல்லப்படுகிறார். அதனால நமக்கு எதுக்கு இந்த உலக பிரகாரமான விருத்த சேதனம் என்று இங்கே கேட்கப்படுகிறார். அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லப்படுகிறது, இந்த விருத்த சேதனம் அது நமக்கு இந்த சரீர பிரகாரமான ஒரு விஷயம், அது நமக்கு தேவையில்லை. நாம் கிறிஸ்துவுக்குள் இருக்கும் போது கிறிஸ்து இயேசுவுக்குள் மேன்மை பாராட்டுகிற நாமே விருத்த சேதனம் உள்ளவர்கள் என்று காணப்படுகிறார். 4வது வசனம் வாசிக்கும் போது, மாம்சத்தின் மேல் நம்பிக்கை வைக்க வேண்டுமானால் ஞானம் வைக்கலாம், வேறொருவன் மாம்சத்தின் மேல் நம்பிக்கையாய் இருக்கிறதுனால் நான் அதிகமாய் அப்படி செய்யலாம். நிறைய மக்கள் மாம்சத்தின் மேல் நம்பிக்கையாய் இருக்கிறார். நிறைய பேர் இந்த உலகத்தில் பார்க்கும்போது அவங்க மாம்சத்தின் மேல் நம்பிக்கை உள்ளவராய் அவர் அதை அநேக காரியங்களில் இருக்கும் போது நாமும் அப்படி இருக்கலாமே என்று அவர் சொல்லப்படுகிறது. மாம்சத்தின் மேல் நம்பிக்கை வைக்க வேண்டுமானால் ஞானம் வைக்கலாமே. அப்போ அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார், ஞானம் வேணும் என்றால் அந்த மாம்சத்தின் மேல் நம்பிக்கை வைக்கலாம். பட் அவர் அந்த நம்பிக்கை மாம்சத்தின் மேல் வைக்கிறது இல்லை. அவர் ஆவியினால் தேவனுக்கு ஆராதனை செய்ய விரும்புகிறது. அவர் ஆவியினால் தேவனை புகழ விரும்புகிறது. அவர் ஆவிக்குரிய வாழ்க்கையில் முன்னாடி போக அவர் விரும்புகிறவராய் இருக்கிறது. கர்த்தருடைய பிள்ளைகளே, அநேகர் இந்த உலகத்தில் மாம்சத்தின் மேல் நம்பிக்கையாய் இருக்கிறார் என்று சொல்லி நாமும் அதில் மேல் கடந்து செல்ல முடியாது. நாம் மேலான எருசலேமுக்கு நேராய் கடந்து வந்த மக்கள், நாம் அடிமத்தத்திலிருந்து விடுதலை பெற்றுக்கொண்ட மக்கள், நாம் இனியும் போய் அடிமையாய் மாற்றப்பட நாம் கடந்து செல்லக்கூடாது என்று வேதத்திலிருந்து நமக்கு பார்க்க முடிகிறது. தேவ பிள்ளைகளே, ஆவிக்குரிய மக்களாய் தேவனுக்கு ஆவியினாலே தேவனுக்கு ஆராதனை செய்த மக்களாய் நாம் காணப்படட்டும். இங்கே அப்போஸ்தலனாகிய பவுல் அவருடைய விஷயத்தை எடுத்து சொல்லுகிறது. 5வது வசனத்தில் நாம் பார்க்கும் போது, நான் 8ஆம் நாளில் விருத்த சேதனம் அடைந்தவன். இவர் 8ஆம் நாளில் விருத்த சேதனம் அடைந்தவன் எதுக்கென்றால் அவர் யூதராய் இருந்திருக்கிறார்.
அவர் கிறிஸ்துவை தெரிந்ததுக்கு முன்னாலே அவர் யூதராய் இருந்திருக்கிறவர். அவர் யூதராய் இருக்கும் போது அவர் 8ஆம் நாளில் விருத்த சேதனம் அடைந்தவன். இஸ்ரவேல் வம்சத்தான், பென்யமின் கோத்திரத்தான், எபிரேயன், நியாய பிரமாணத்தின்படி பரிசியன் என்று காணப்படுகிறார். அப்போ அப்போஸ்தலனாகிய பவுல் நியாய பிரமாணத்தின்படி பரிசியனாய் இருந்திருக்கிறார். அவன் பென்யமின் கோத்திரத்தின் ஒருவனாய் இருந்திருக்கிறது. எபிரேயராய் இருந்திருக்கிறது. அவர் அதை விருத்த சேதனம் அடைந்த 8ஆம் நாளிலே விருத்த சேதனம் அடைந்த ஒருவனாய் காணப்படுகிறது. இஸ்ரவேல் வம்சத்தானாய் காணப்படுகிறது என்று சொல்லுகிறார். 6ஆம் வசனத்தில் நாம் வாசிக்கும் போது பக்தி வைராக்கியத்தின்படி சபையை துன்பப்படுத்தினவர். இவர் பக்தி வைராக்கியத்தின்படி யூதர்களிடம் முறப்படி அநேகம் பேரை அடிக்கிறதுக்காக, உதைக்கிறதுக்காக, அவங்களை கொலை செய்வதற்காக அதை இந்த பக்தி வைராக்கியம் உள்ளவனாய் சபையை துன்பப்படுத்திய ஒருவன். கர்த்தர் பிள்ளைகளே, சவுலாய் இருந்தவனை பவுலாய் மாற்றின தேவன். அதை அந்த சபையை துன்பப்படுத்திட்டு இருந்த ஒருவனே தேவன் அதை கூப்பிட்டு அழைத்து அவருடைய ஊழியத்தில் வைத்திருந்திருக்கிறது. அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறான், ஞான் பக்தி வைராக்கியத்தின்படி சபையை துன்பப்படுத்திட்டு இருந்திருக்கிறான். 8ஆம் நாளில் ஞான் அதை இந்த யூதர்களுடைய முறப்படி ஞான விருத்த சேதனம் அடைந்திருக்கிறவன். அது இஸ்ரவேலின் வம்சத்தானாய் இருக்கிறவன், எபிரேயனாய் இருக்கிறவன், நியாய பிரமாணத்தின்படி பரிசியனாய் இருக்கிறவன். ஞான் பக்தி வைராக்கியத்தின்படி அதை சபையை துன்பப்படுத்தினவன், நியாய பிரமாணத்தை குறித்து நீதியின்படி குற்றச்சாட்டப்படாதவன் என்று காணப்படுகிறான். நியாய பிரமாணத்தை குறித்து நீதியின்படி நான் குற்றச்சாட்டப்படாதவனாய் இருக்கிறார் என்று அவர் சொல்லப்படுகிறது. 7ஆம் வசனத்தில் வாசிக்கும் போது, ஆகிலும் எனக்கு லாபமாய் இருந்தவைகள் எவைகளோ அவைகளை கிறிஸ்துவுக்காக நஷ்டம் என்று எண்ணினேன். அவருக்கு லாபமாய் இருந்த இவைகளோ அவைகளே கிறிஸ்துவுக்காக நஷ்டம் என்று எண்ணின ஒருவர் தான் இந்த அப்போஸ்தலனாகிய பவுல். அவருக்கு எல்லா அதிகாரமும் இருந்திருக்கிறது. யூதா மதப்படி அவருக்கு அப்போஸ்தலனாகிய பவுலுக்கு எல்லாவித அதிகாரங்களும் இருந்திருக்கிறது. அவர் அதிகாரத்தை பெற்றுக்கொண்டு பக்தி வைராக்கியத்தின்படி சபையை துன்பப்படுத்திட்டு இருந்தவர். அவர் சொல்லுகிறார், ஆகிலும் எனக்கு லாபமாய் இருந்தது எல்லாம், எனக்கு இருந்த பேரு புகழ், எனக்கு இருந்த ஞான இஸ்ரவேல் வம்சத்தானாய் இருந்தவன், எபிரேயராய் இருந்தவன், நியாய பிரமாணத்தின்படி பரிசினாய் இருந்தவன், அப்படிப்பட்ட எல்லா காரியங்களையும், எனக்கு லாபமாய் இருந்த எல்லாவற்றையும் அவைகளை கிறிஸ்துவுக்காக நஷ்டம் என்று எண்ணினேன். 8ஆம் வசனம் வாசிக்கும் போது, அது மாத்திரமல்ல, என் கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவே அறிகிற அறிவின் மேன்மையாக எல்லாவற்றையும் நஷ்டம் என்று எண்ணிக்கொண்டிருக்கிறேன் என்று சொல்லுகிறார். அப்போ நான் என் கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவே அறிகிற அறிவின் மேன்மையாக எல்லாவற்றையும் நஷ்டம் என்று எண்ணி இருக்கிறேன் என்று சொல்லுகிறார். அப்போ அவர் கிறிஸ்து இயேசுவுக்குள் இருக்க விரும்பினவர். அவர் எப்போதும் இயேசுவை பற்றியுள்ள அறிவின் மேல் இருக்க விரும்பினவர்கள். அவர் அநேக ஜாதிகள் மத்தியில் அநேகரிடம் முன்பாக தேவனே சாட்சியாய் சொல்லப்பட்ட ஒருவர். அவர் சொல்லுகிறது, நாம் எச்சரிக்கையுள்ளவராய் இருக்கட்டும். நாம் இந்த உலகத்திலே அநேகர் நம்முடைய விசுவாசத்தை பிரிக்க பார்க்கும் போது, அநேகம் புது புது காரியங்களை கொண்டு வரும்போது, வேதத்தில் சார்ந்து இருக்கப்பட, இயேசுவுக்குள் ஆயிருக்கப்பட நம்மோடு இந்த வசனங்கள் சொல்லப்படுகிறது. நாம் திருப்பியும் போய் ஒரு அடிமையாக்கப்படுத அனுபவத்துக்கு கடந்து செல்லக்கூடாது. இயேசு கிறிஸ்து நமக்காக சிலுவையில் பாடுபட்டிருக்கிறது. இயேசு கிறிஸ்து நமக்காக ஆணிகளால் அறையப்பட்டிருக்கிறது. இயேசு கிறிஸ்து நமக்காக அவர் தன் ஜீவனை கொடுத்திருக்கிறது. கர்த்தருடைய பிள்ளைகளே, இங்கே அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லப்படுகிறது, நாம் கிறிஸ்துவுக்குள் இருக்கிறவராய் எப்போதும் காணப்படட்டும். மேலான எருசலேமில் இருக்கிற மக்கள் எப்போதும் கிறிஸ்துவோடு கூட ஆயிருக்கிறவங்களாய் இருக்கும், எப்போதும் தேவனோடு கூட ஆயிருக்கிறவங்களாய் இருக்கும். அவங்களுடைய பழைய வாழ்க்கை என்ன? அப்போஸ்தலனாகிய பவுல் சபையை துன்பப்படுத்தினவன்,
உலக பிரகாரமான எருசலேமில் இருந்தவன். அவனை தேவன் கூப்பிட்டு அழைத்து இப்போ அவரை மேலான எருசலேமுக்கு நேராய் கொண்டு வந்திருக்கிறது. அப்போ அவர் சொல்லுகிறார், எல்லாவற்றையும் கிறிஸ்துவுக்காக நஷ்டம் என்று எண்ணுகிறேன் என்று சொல்லப்படுகிறார். நாம் ஜெபிக்கலாம். தேவனே, பரிசுத்த பிதாவே, இந்த ராத்திரி வேளையில் அப்பா உம்முடைய வசனத்தை தியானிக்க நீர் எங்களுக்கு கிருபை செய்ததுக்காக ஸ்தோத்திரம். உம்முடைய தெய்வீக பிரசனத்தால் நீர் எங்களை நிரப்பும். தெய்வீக ஆசீர்வாதம் உள்ள மக்களாய் இருக்க ஆண்டவரே, நல்ல தெய்வீக சிந்தனையோடு முன்னாடி கடந்து செல்ல நீர் எங்களுக்கு கிருபை செய்ததுக்காக ஸ்தோத்திரம். பரிசுத்தரே, நல்லவரே, வாக்கு மாறாத்த தேவனே, நீர் எங்களை வழி நடத்த உண்மையுள்ளவர். மனிதர்கள் எவ்வளவு எங்களை கீழே தள்ளிவிட்டால் தேவன் எங்களை கைவிடாதவராய், தேவன் எங்களோடு கூட இருக்கிறவர் என்ற நம்பிக்கையோடு விசுவாசத்தோடு முன்னாடி கடந்து செல்ல கிருபை செய்யும். தேவனை எல்லாம் வந்திருக்கிற மக்களையும் நீர் ஆசீர்வதி. இன்னைக்கு இந்த வசனங்கள் கேட்கிற ஒவ்வொரு மக்கள் மேலும் தெய்வீக பிரசன்னம் இறங்கி வருவதற்காக ஸ்தோத்திரம். எல்லா இந்த மக்களையும் ஆசீர்வதித்து பலப்படுத்தும். எங்களை முற்றிலும் தாழ்த்துகிறேன், அர்ப்பணிக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் தன் பிதாவே, ஆமேன், ஆமேன். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களும் மறவாதே. ஆமேன், ஆமேன்.